பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மாதாபிதாக்களே, உங்களை யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் காலை வணக்கத்தோடு கூடிய என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 9 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த 10ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் ஒருவர் சந்திக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது பாடல் வரியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமானவர்களே, இங்கே பக்தன் மிக அருமையான ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்தில் வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆத்துமாவை காப்பார். 2 காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ஒன்று, சரீர ரீதியாக உலக பிரகாரமாக நமக்கு வரக்கூடிய எல்லா தீங்குக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் உங்களையும் என்னையும் விலக்கி காக்கிற ஒரு சர்வ வல்லவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நின்றும் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். மனிதரால் வருகிற தீங்கு மற்றும் இயற்கையின் சீற்றங்களால் வருகிற தீங்கு, இன்னும் பொருளாதாரத்தால் வருகிற தீங்கு, இப்படிப்பட்ட எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், மனிதர்களால் நமக்கு தீங்கு வரும், இயற்கையால் நமக்கு தீங்கு வரும், இன்னும் பலவிதமான தீங்குகள் இந்த உலகத்தில் காத்து கிடக்கிறது. அவைகளிலிருந்தெல்லாம் உங்களையும் என்னையும் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் மிக முக்கியமாக அவர் எடுத்து வைக்கிற ஒரு வார்த்தை, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆம், நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்துமா அதற்கு ஈடாக விலையாக ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஆத்துமாவை காக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில், குறிப்பாக இந்த 10ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் நாளில் நம்மோடு நம்முடைய ஆண்டவர் நமக்கு உரைக்கிற ஒரு வார்த்தை, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற போது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்ற ஒரு பதத்தை யோவான் தன் நிருபத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆத்துமா வாழ வேண்டும், ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் அழிந்து போகும், பணம் அழிந்து போகும், உலகம் அழிந்து போகும், உறவுகள் ஒரு நாள் விட்டு விலகி போகும், எல்லாம் போய்விடும். இந்த ஆத்துமா என்றைக்கும் நிற்கும். ஆகவே இந்த ஆத்துமா காக்கப்பட வேண்டும். எங்கே காக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட வேண்டும், உபதேசத்துக்குள்ளே காக்கப்பட வேண்டும், வசனத்துக்குள்ளே காக்கப்பட வேண்டும், தேவ அன்பில் காக்கப்பட வேண்டும், தேவ ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக காக்கப்பட வேண்டும். ஆகவே இவ்விதமாய் நம்மை காக்க அவர் வல்லவர். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன இரவுகள், கடந்து போன நாட்கள், கடந்து போன மாதங்கள் எல்லாம் கிருபையாய் கண்மணி போல எங்களை காத்த முடிய மகாதேவுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த 9 மாதங்கள் காத்தீர். இனி இந்த 10ஆம் மாதத்தின் இந்த நாள் தொடங்கி இனி வரும் ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை காக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்ப ஜீவிதங்களை ஆசீர்வதியும், அவருடைய தலைமுறைகளை ஆசீர்வதியும், அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், சரீரங்களை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும். வியாதிகளாலும் பலவீனங்களாலும் பலவிதமான பிரயாசங்களுக்கு நடுவில் போராடி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அந்த காலை வேளையிலே விடுவிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென். கடன் பிரச்சனைகளாலும் பலவித போராட்டங்களாலும் தவிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, அப்பா, திருமணம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணங்கள் நடக்கட்டும். பல பிள்ளைகள் திருமண வயதை கடந்து நிற்கிறார்களே, அவர்கள் இரக்கம் செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை தாரும். படிப்புக்கேற்ற வேலை உங்கள் பிள்ளைகளை தேடி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை தாரும். வாடகை வீடுகளில் மிகவும் துயரப்பட்டு கொண்டிருக்கிற, வாடகைகள் கொடுக்க முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே, அப்பா, இந்த தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் ஆசீர்வதியும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களையும், ஆமீன், அரசியல்வாதிகளையும், அரசு அதிகாரிகளையும், ஆட்சியாளர்களையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களை கர்த்தர், ஆமீன்,
உம்முடைய ஞானத்தால் நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இங்கே உமக்கு ஊழியம் செய்கிற நம்முடைய ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், வீடுகள், சபைகள், ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வட இந்திய ஊழியங்களையும் ஊழியர்களையும் ஆசீர்வதியும். அப்படியே தகப்பனுடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்நிய தேசங்களில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை உம்முடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளும், கிருபையில் மறைத்துக்கொள்ளும். அப்படியே இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். அங்கே உம்முடைய சமாதானம் வெளிப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இன்று ஆமீன் இந்த மாதத்தில் பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமீன் தீர்காயுசும் பலனும் கொடுத்து ஆளுகை செய்யும். அப்படியே திருமண நாள் காணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்படியே குடும்ப ஜீவிதங்களை ஆசீர்வதியும். இன்றும் இந்த மாதம் முழுவதிலும் ஆமீன் இவ்விதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்து ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையாவது எடுத்துக்கொள்ளும். கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து இந்த மாதம் ஒரு இனிய மாதமாக அமைய கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. God bless you all. ஆமேன், ஆமேன்.